அண்மைச் செய்தி. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானது தொடர்பாக வதந்தி பரப்பிய 25 பேர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 25 பேர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள். கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 41 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாகவும் முதல்வர் அவர்களும் வீடியோ வைத்து தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில வதந்தி பதிவுகளை பதிவு செய்த 25 சமூக வலைத்தள கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பா கூட்ட நெரிசல் விபத்து குறித்து எவ்வித வதந்தியும் யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் விசாரணை அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில வலைத்தளங்களில் சில பரப்பும் பொய்ச்செய்திகள் பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைக்கும் வகையில் அமைகிறது என்றும் இவ்வாறு பொதுவெளியில் சமூக வலைத்தள வதந்தி பரப்பு வகையில் செய்திகளை பதிவு செய்த 25 சமூக வலைத்தள கணக்குகள் மீது அந்த நபர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் புகாரின் பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் நீதி செயல்படும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையாகவும் இதனை தெரிவிப்பதாக சென்னை காவல்துறை சார்பாக ஒரு அறிவிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.